ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நருட்டோ பற்றின அப்டேட் தான் கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கு நான் நினச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து நருட்டோவை பார்த்தவங்க வந்து தெரியும். நருட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபயர் பால் ஜுட்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்துருவான். அதெல்லாம் பார்த்து போடுவாங்க. அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். சரி வாங்க வந்து அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இருக்குது. ட்ராப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து கொஞ்ச நாளில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சியா கிளானுக்கு ஒரு சிம்பிளான ஜுட்ஸுன்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ டீம் பார்த்தீங்கன்னா 5 குறையுது. முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 குறையுது. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டு ஸ்டைல் ஜுட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று ஜுட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட்டையும் பார்த்தீங்கன்னா 30 குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல்லே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜுட்ஸு ஆன இதுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டு ஸ்டைல் ஜுட்ஸு வந்து நம்ம மேலே பட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்க முடியாது. கன்னும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 செகண்டில் அதே கரெக்டாகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட்டையும் ஒரு மினிமம் ஒரு 30 ஹெச்பி 35 ஹெச்பி கம்மியாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷுரிக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஷுரிக்கன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ஷுரிக்கன் இருக்குது. இது வந்து எப்படி யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா G118 ஒன்று கன் ஸ்கின் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா M500 இது மாதிரி தான் இந்த 2 ஷுரிக்கன் வந்து யூஸ் ஆக போகுது. இதை பற்றி வாங்க நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹை ஷுரிக்கன் வந்து எப்படி யூஸ் ஆகணும்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து M500 வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து எவ்வளோ டேமேஜ் போகுமா, ஒரு 42 45 இந்த மாதிரி போகும். அதே மாதிரி தான் இந்த ஹை ஷுரிக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேமேஜ் வந்து எடுத்து கொடுக்குது. இப்போ வேணால் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 42 40 45 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஷுரிக்கன் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து G18 பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 21 இந்த மாதிரி சம்திங் போகும். இது பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபயர் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. இந்த இப்போ பார்க்குறீங்களா அதே மாதிரி ஆரமேக்கட் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதை அமைக்கி பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் இருக்கும். இதை அமுக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வந்து போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கேன். இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டு வந்து கூனாய் இது வந்து தூக்கி போட்டோம்னா ஒரு 2 செகண்ட் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாம் மாதிரி இப்போ எப்படி லைன்மெண்ட் மாதிரி இதோட இது பார்த்தீங்கன்னா வந்து 10 போகுது 10ஓ 8ஓ போகுது. அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 போகுது 75 76 இது இப்படி போகுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் ஜுட்ஸு மாதிரி இதுவும் இருக்குது. அடுத்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் வேறு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூனாய் வந்து நம்ம மேலே பட்டால் இது மாதிரி தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராகன் ஜுட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரீத் ஏதோ போட்டுருந்துச்சு சம்திங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டைல் அந்த ட்ராகன் ஜுட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட்டையும் பார்த்தீங்கன்னா எனிமியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டேமேஜ் போதா அது என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா போட்டோட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஹெச்பி வந்து அவனுக்கு குறையுது. பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிச்சிடலாம் எனிமி ஈஸியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து உள்ளே இருந்தால் அவங்களால எனிமினால் கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டு ஜுட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டு ஜுட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்டேட் வந்து எதுவாக முடிச்சு. அடுத்த வாரம் நம்மளுக்கு வந்து மோக்கோ ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் தான் வரப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் கன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெராங் கன் ஸ்கின்னு அப்புறம் ஸ்கேட் போர்ட் பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாலம் மாதிரி இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு மோக்கோ ஸ்டோர் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு லீக்கர் சைடில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து அப்படின்னு என்னென்ன பார்த்துலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டர்லேண்டுக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த அரோரா பண்டலு இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் இந்த பண்டல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் கேம் ப்ளே பண்ணால பின்னாடி மட்டும் அந்த முதுகில் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அரோரா இங்கெவெண்ட்டுக்கு வர டோக்கன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப்பப் ரிவார்டில் வந்து வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அரோரா வந்து AWM ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டான் ஸ்கின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின் பார்க்க சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜுக்கான ஸ்கின் கைஸ்
இது பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ், ஆர்மர் பென்ட்ரேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மினிஸ். அது ஒரு சூப்பரான ஸ்கின்னு. அது பார்த்திங்கன்னா ஒரு பெராங்கான் ஸ்கின்னு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவால். இந்த க்ளோவால் பார்க்க வெறித்தனமாக இருக்குது, ப்ளூ கலர் பிங்க் கலரில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மான்ஸ்டருக்கான ஸ்கின்னு. இந்த மான்ஸ்டருக்கான ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான். அடுத்து பைக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக என்னன்னு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அரோரா பண்டல் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டியோ எமௌண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு வந்து பேட்டில் கார்டு கைஸ். பஸ்ஸுக்காரன் இப்போ தான் போவேன் எங்கள் வீட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேருக்கான ஒரு அந்த த்ரோன் மட்டும் மாதிரி இருக்கும், அந்த அந்த எமௌண்ட்டு கீழே விழுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டிலுக்கான கார்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இதுக்கும் வருது, நருட்டோக்கும் வருது நம்ம கார்டு வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லூட் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தர வேண்டிய 4 ரிவார்டு கைஸ். இந்த ஸ்கேட் போர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கான ஸ்கின். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் வரப்போகுது. அதை பார்த்திங்கன்னா அப்டேட் வந்த பிறகு பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான அப்டேட்டான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோலாம் நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே கைஸ், பாய்.